உள்ளது. ஆனால் அந்த திரைக்கே பெருமை சேர்த்த திரைக்கதை வித்தகர் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரை உலக வரலாற்று பக்கங்களை அலங்கரிக்கும் நபர்களில் ஒருவரான நீங்கள் இந்த மேடைக்கு வருவதில் நாங்கள் மிக்க பெருமை கொள்கிறோம் சார். இணை தயாரிப்பாளரான திரு ஞான உதய அவர்கள் தற்போது திரு கே பாக்யராஜ் சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். வயசாக உங்களுக்கு அழகு கூடிக்கிட்டே போகுது. திருமதி சாந்தி அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவித்தார். நீ யாருன்னு சொல்ல வேணாம், உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நட்புக்கு இலக்கணமான இயக்குனர் ஸ்ரீநாத் அவர்களை தற்போது மேடைக்கு அழைக்கிறோம். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வருங்காலத்துல கலை உலகில் ஜொலிக்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆக்ட்ரஸ் பிரணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உயர் திரு வி வணங்காமுடி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு தற்போது திரு ஞான உதயா அவர்கள் மரியாதை செய்ய இருக்கிறார். அடுத்ததாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உயர் திரு ஆர் பரமசிவம் அவர் கோபால் அவர்கள் தற்போது பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தவிருக்கிறார். மூன்றாம் மனிதன் படத்திற்கு பாடல்களில் ரம்யமான இசையை கொடுத்த இசையமைப்பாளர் வேணு சங்கர், பின்னணி இசையில தெரிக்கவிட்ட அம்ரீஷ், சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்னு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம அருமையான பங்களிப்பு அளித்த ஆர்ட் டைரக்டர் திரு டி குணசேகர், வேகமா படம் எடுத்தாலும் தன்னோட திறமையால குவாலிட்டியான ஒளிப்பதிவு தந்திருக்க ஒளிப்பதிவாளர் மணிவண்ணன் ஆகியோர் அன்போட மேடை கழிக்கிறோம். அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் மணிவண்ணன் சார் அவர்களுக்கு தற்போது பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தப்படுகிறது. ஆர்ட் டைரக்டர் திரு டி குணசேகர் அவர்களுக்கு தற்போது மரியாதை செலுத்தப்படுகிறது. நீரின்றி அமையாது உலகு, பெண்ணின்றி அமையாது வாழ்வு அப்படிங்கிற நம்மோட மூன்றாம் மனிதன் படத்தோட கதை கருப்படி தற்போது ஒரு ஆண் மகனுக்கு பின்னாடியும் ஒரு பெண் உந்து சக்தியா இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்படிப்பட்ட முதல் மரியாதை தான் தற்போது இந்த மேடையில நிகழவிருக்கிறது. இயக்குனர் ராம்தேவ் அவர்களின் தாயார் திருமதி குணவதி அம்மையார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு இயக்குனர் திரு பாக்யராஜ் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி தற்போது கௌரவிப்பு வழங்குகிறார். சோனியா அகர்வாலுக்கு மரியாதை சொல்லிட்டாங்களா?
இது அந்த விஐபி அவங்களையும் ஒரு சில வார்த்தை பேசி உயர்நீதிமன்ற வழக்கு அந்த வணங்காம ஒரு சில வார்த்தை பேசி அவங்க 2 பேரையும் சார் உட்காருங்க. பெயரில்தான் வணங்காமுடி, விட்டு கொடுப்பவர், தட்டி கொடுப்பவர். இவரை போல நீதிமன்ற வழக்கறிஞர் உயர் திரு வி வணங்காமுடி அவர்களை தற்போது ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். மூன்றாம் மனிதன் ஆடியோ வெளியீடு மற்றும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக திரையிலே கல்லூரி நாட்களில் நாங்கள் பார்த்து வியந்த திரைக்கதை இமயம், யதார்த்த நடிப்புக்கு சொந்தக்காரர், ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தன் நடிப்பால் கட்டி போட்டவர் அன்புக்குரிய மரியாதைக்குரிய பாக்கியரா சார் அவர்கள் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மூன்றாம் மனிதன் படம் ராம்தேவ் ஒரு இளம் இயக்குனர் இயக்கிய படம். நிச்சயமாக இந்த படம் சிறந்த முறையில் வரும், வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மிக நன்றாக நான் ட்ரெய்லர் பார்த்தேன், மிக நன்றாக படம் வந்திருக்கிறது. அந்த ஏதேதோ என்ற ஒரு பாட்டு நிச்சயமாக ஹிட் அடிக்கும், அதில் சந்தேகமில்லை. மிக நன்றாக வந்திருக்கிறது அந்த பாட்டு. வசனம் மிக நன்றாக இருக்கிறது. சில வசனங்கள், அவர் எழுதிய வசனங்கள் திரையிலே தெரிக்க விடும். நான்லாம் ஆம்பளை அப்படின்னு சொல்லும்போது, என்னையா நீ பெரிய ஆம்பளை, நீ கட்டின மனைவியை திருப்திப்படுத்தினாதான் கற்பம் உண்டாகும் அப்படின்னு இருந்தால் ஓ ஆம்பளை பவிஷ்யம் அப்புறம் தெரியும் அப்படிங்கிற வசனமும், அப்புறம் கணவன் மனைவி உறவுங்கிற சாவியை மூன்றாம் மனிதன்கிட்ட கொடுத்துட்டா எப்போ வேணாலும் அந்த திருமண வாழ்க்கை திருடு போயிடும் அப்படின்னு, இதெல்லாம் 2 உதாரணங்கள் அவருடைய வசனத்தில். இன்னும் இதை போன்ற வசனங்கள் திரையிலே கைதட்டல்கள் பெறும். இது ஒரு முத்தாய்ப்பான வசனங்களாக இருக்கும். படம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், மனிதநேயர், பாகுபாடின்றி பழகும் பாசக்கார உயர் திரு பரமசிவம் அவர்களை தற்போது பேச அழைக்கிறோம். இன்று மூன்றாம் மனிதன் ஆடியோ லான்ச்சிங், இதை ட்ரெய்லரில் நாங்கள் இப்போ நல்லா பார்த்தோம். இந்த பாட்டுகள், 2 கதை வசனம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படம் வெற்றி அடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். வருகை தந்திருக்கும் மீடியா அனைவருக்கும் வணக்கம். அண்ட் டீம் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்படி ஒரு மூவியில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ண போகிறது இந்த டீமோட என்ன அறிமுகப்படுத்தின மிஸ்டர் செல்வம். அவர் இப்போ இங்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர் ராம்தேவ். ஸோ அவர் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்காரு. இந்த படம் பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்கிறத விட பல பேருடைய உழைப்பு இந்த படத்தில் இருக்குது. முக்கியமாக நிறைய புது ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க. இன்க்ளூடிங் நான் கூட சொல்லலாம். எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த படம். நிறைய கெட்டப்பு, நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. முக்கியமாக இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுற ஒரு கண்டென்ட்டு. இப்போது நம்ம வாழ்வில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை மொத்த டீமுமே ஒரு கதையாக இதை உருவாக்கியிருக்கோம். டைரக்டருடைய நீண்ட நாள் படைப்பு இது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இதை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு, மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறதுக்கு மீடியா ஆகிய உங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சின்ன படங்களை நிறைய பேர்
பார்க்காம தியேட்டர்ஸில் வந்து அப்படியே போயிடுது. ஸோ சின்ன படங்களாக இருக்கட்டும், பெரிய படங்களாக இருக்கட்டும், எல்லா படமுமே வந்து கண்டிப்பாக மக்கள் பார்க்கணும். அதை நல்ல விதமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நான் மீடியா கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் அதுக்கு தேங்க்ஸ் அகெயின். பாக்யராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் பாக்யராஜ் சார் கூட நடிக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா என் அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஆக்டர் அவர், எனக்கும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்டு நம்ம ஹீரோயின், 90s ஹீரோயின் சோனியா அகர்வால் மேம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். மற்றபடி டீமில் இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு ஃபேமிலியாக அந்த படம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் அகெயின். திரு சிவகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சோனியா மேம் பார்க்கும்போது சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியாங்கிற சாங் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கள இப்போ அவங்களோட சொக்க வைக்கிற பேச்சை நம்ம எல்லாரும் கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க. அவங்கள இப்போ பேச்சுக்காக அழைக்கிறேன் மேடைக்கு. வணக்கம். It was amazing working with everyone, the whole team, and I think I have to thank Director Ramdev for giving me the opportunity to act with Bhagyaraj sir, a legend, and amazing experience. I was really looking forward to this shoot because ange poite ipdi, you know, a senior artist, a legend is going to be there on the sets, how it's going to be, and it was wonderful. I learned a lot from sir. Thank you sir, it was wonderful working with you. Srinath, it was wonderful working with you too, and the whole team. Wishing everyone a lot of success, and hope you all like the movie. Thank you. நன்றி மேம். சார், நீங்க 3ஆம் மனிதன் திரைப்படத்துல நடித்தது பெரும் பொக்கிஷம் அப்படி இரண்டொரு வார்த்தை வாழ்த்தி பேசுவதை அதை விட பெரிய பாக்கியமா கருதுறோம் சார். திரைக்கதை வித்தகர் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மூன்றாம் மனிதன் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் டிவி ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் இந்த தயாரிப்பாளர்கள் இன்னும் நிறையா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் எங்கள் ஊர் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. நானும் நிறைய பேர்த்து கூட சோனியா அகர்வாலெல்லாம் அவங்க படத்தை பார்த்துட்டு இருந்த ஒழிய இந்த படத்தில் தான் காம்பினேஷனாக நடித்தோம். ஸோ இன்னைக்கு காலையில் இன்னும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நண்பர்கள் எல்லாருமே இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவங்க, ராம்தேவ் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். காலையில் பேப்பர் படித்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா
இந்த 2023 ஆண்டில் வந்து நல்ல பேர் வாங்கின டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போட்டிருந்தாங்க. கிடா டைரக்டர் வெங்கட், அப்புறம் நான் நடித்த டாடா அந்த படத்தினுடைய டைரக்டர் கணேஷ் பாபு, மந்திரமூர்த்தி அயோத்தி படம் பண்ணவர், அப்புறம் விநாயக் சந்திரசேகரன் குட் நைட் அந்த படம் பண்ணவர், விக்னேஷ் ராஜா போர் தொழில், ராம் சங்கையா தண்டட்டி அந்த வில்லேஜ் சப்ஜெக்டு, ராம்குமார் பாலகிருஷ்ணன் இப்போ பார்க்கிங்னு ஒரு படம், அப்புறம் அருள் செய்யன் அவர் குயிக்கோ அந்த படம் பண்ணியிருக்காரு, அப்புறம் ஹரிகரன் ராம்னு சொல்லி ஜோன் ஒரு படம், இப்போ 1000 பொட்காசுகள் ரிலீஸ் ஆகிருக்கு ரவி முருகையா. இவங்க எல்லாருமே இந்த வருஷத்தில் வந்து 2023 வருஷத்தில் நல்ல டைரக்டர்ஸ்ன்னு சொல்லி அறிமுகமானவங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெருமையான ஒரு சமாச்சாரம். என்னென்ன எப்போவுமே தமிழ் திரையை பற்றி சொல்லும்போது மற்ற லாங்குவேஜ் இருக்கிறவங்கெல்லாம் எங்கிட்ட நேரடியாக கூட கேட்டிருக்காங்க. என்னென்னா இங்கே தான் வந்து புது டைரக்டர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து தைரியமாக புது ப்ரொடியூசர்களும் வருவாங்க, புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்துறதும் இங்கே தான் அதிகமாக நடக்கும். அதே மாதிரி மற்ற எல்லாருமே ஆர்டிஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எல்லாமே மற்ற ஊரில் எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க, வியாபாரம் அது இதுங்கிறதுனால கொஞ்சம் எதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது பெருசாக நினைக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தமிழில் கதைகளே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக நிறையா கதைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இத்தனை பேர் வந்திருக்காங்க கிடச்சிருக்காங்கும்போது 2023ங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு வருஷமாக இருக்குது. இன்னும் அடுத்த வருஷத்தில் இதோட சிறப்பாக இன்னும் நிறைய பேர் வரணும். படிப்பேன், விமர்சனம் படிச்சுட்டு படத்தை பற்றி முடிஞ்ச வரைக்கும் சில படங்கள்லாம் பார்த்துருவேன், சிலது பார்க்க முடியாமல் போயிடும். பத்திரிகைகள் அவருடைய விமர்சனங்கள் வந்து இந்த படங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஜெனுவனான விமர்சனமாக இருந்தது. எல்லாருமே வந்து அவ்வளோ நல்லா அப்ரிஷியேட் பண்ணி இந்த படங்களை வந்து அவங்களுடைய கை கொடுத்து அவங்களுடைய ஆதரவு தெரிவித்து, ஆனால் சக்ஸஸ்க்கு அது ரொம்ப முக்கியம். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அவங்களுடையது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து கரெக்டான முறையில் அது ராம்தேவ் நிறையா சொல்லணும். என்னென்னா அவர் எப்படி ப்ரொடியூசர்களை பிடிக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒரு திறமை வேணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அசிஸ்டண்ட்டு கூட சில பேர் இவன் நல்லா வந்துடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். வாய்ப்பு வந்தால் தானே நல்லா வர்றதுக்கு. வாய்ப்பு வர்றதே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது. அவன் எங்கே போய் யாரை பிடிக்கிறதுன்னு தெரியாமல் டெய்லி போகிறோன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ராம்தேவ் பாருங்கள், ஒரு ஆளை பிடிச்சா பரவாயில்ல, ஒரு 3-4 பேர் பிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட பேச்சுவார்த்தைகள் இருந்தால் அதெல்லாம் அது எனக்கு ரொம்ப அவரை பார்க்கும்போது அதுதான் முதல்ல வந்து ஒரு டெக்னீஷியனுங்கிற முறையில் எனக்கு இந்த படத்தில் நீங்கள் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி, ஒரு டெக்னீஷியன் அவரே ஒரு டைரக்ட் பண்ணுறவரே படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு வேஷம் போட்டு டக்குன்னு வந்து நின்னார். என்னது புதுசாக இருக்கு என்ன? இல்லை சார் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் எடுத்துக்கிட்டார் அவர். அப்புறம் அவர் ஒன்று எழுதிட்டாருன்னா அதுலேயே நிற்பார். ஏதாவது சொன்னால் இல்லைங்க இது அப்படின்னா, இல்லை சார் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா. அப்போ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னடா இது, இவர்கிட்ட சொல்லி ஆர்கியூ பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை அது கரெக்டு தான் சார் அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக வருவார். இல்லைன்னா டப்பிங்கில் வந்து சொல்லுவார். அந்த மாதிரி ஆனால் அவர் கான்செப்ட் ஒன்று அவர் பிடிச்சிருக்காரு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த கான்செப்ட் அவர் பிடிச்சது. பிக்சர் ஓப்பனிங்லேயே நான் தான் பிக்சர் ஓப்பனிங்கே என் மேலே ஓப்பன் ஆகும். நான் டிவி பார்த்துருக்க மாதிரி இந்த பிரணா இவங்க அந்த டிவியில் வருவாங்க அவங்க குழந்தையோட. ஸோ எண்டும் அதே மாதிரி வந்து அந்த படத்தினுடைய எண்ட்லேயும் வந்து அவங்க மேலே என் மேலே அவங்க மேலே ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா க்ரைம் இருந்தால் கூட அதில் வந்து க்ரைமை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது நிறைய விஷயங்கள் அப்படி சுற்றி அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கடைசியில் அது என்ன அப்படின்னா அதில் ஒரு சென்டிமெண்ட் வச்சுருந்தார். என்னென்னா ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிற
பசங்க யங்ஸ்டர் அவங்க வந்து ஒரு தப்பு செய்யாத அவங்க மேலே தப்பு இல்லை, ஆனால் சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இவங்களுக்காக தியாகம் பண்ண வருவாங்க. இந்த கேரக்டர் அவங்களுக்காக தியாகம் பண்ண வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அது என்னென்னா அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு அப்புறம் அந்த குழந்தைகளை எப்படி ஆளாக்குனாங்க அப்படிங்கிறத வந்து அதில் கரெக்டாக கொண்டு வந்து லிங்க் பண்ணி ஃபினிஷிங்கில், அதாவது படத்தில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கான்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை நல்ல மெசேஜே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதையில் அதை கரெக்டாக லிங்க் எடுத்துகிட்டு வந்திருப்பார். அப்புறம் எங்கிட்ட அதாவது குறைச்சலாக பேசினார், குறைச்சலான நாள்னார். ஆனால் நிறைஞ்ச நாள் ஒர்க் பண்ண மாதிரியே படம் பூரா நான் டப்பிங் பேசுகிறேன் தீரவே மாட்டேங்க டப்பிங்க. என்னங்க இது இவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, அங்கே எடுக்கும்போது என்னென்னா கடன்னு அவர் டிஸ்டர்ப் ஆகிடுவார். அது பிரகாரம் எடுக்கணும், அவ்வளோதான். அதனால் அவர் எடுத்தது பார்த்தா நிறையா அவர் எடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தேன், எல்லாம் கரெக்டாகவே எடுத்திருக்காரு. அதில் எல்லாம் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அவரும் நான் சொன்ன மாதிரி அவரும் நடிச்சிருக்கார் முக்கியமான ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு. இவங்க அந்த பிரணா அவங்களுக்கு அது யார் ஸ்ரீநாத் வந்து சொன்னார் அவங்க வயசுக்கு மீறின ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், சில நேரங்களில் சில பேர்த்துக்கு வந்து அந்த வயசுக்கு மீறி சில கேரக்டர்கள் வந்து வரும்போது இது அவங்களால முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அனுபவமாக வந்துடும். ஸ்ரீதேவி நடிக்கும்போது பாலச்சந்திர சார் படம் 3 முடிச்சாது, அந்த படத்தில் நடிக்கும்போது அவங்க ஏஜுக்கு ரொம்ப சம்மந்தம் இல்லாத ஒரு கேரக்டராக அவங்க பண்ண வேண்டி வந்தது. அந்த மாதிரி நிறையா பேர் நிறையா அந்த ஏஜை தாண்டி பின்னால் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதில் அவங்க நல்லா சிறப்பான முறையில் அவங்க செஞ்சுருந்தாங்க. சோனியா அகர்வால் அவங்க எனக்கு 1 நாள் 2 நாள் தான் ஒர்க்கு, ஆனால் அந்த 1 நாள் ஒர்க்கும் சிறப்பாக இருந்தது. எனக்கு அவங்க பேச வரும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஷாக் என்னென்னா, அங்கே நான் கூட நடிக்கும்போது அவங்க பேசுகிறது காதுலேயே விழுகலை, விஸ்பரிங். ஆனால் லிப்பு வந்து கரெக்டாக இருக்குது, ஆனால் எனக்கு கேட்கல. இது ராம்தேவ் நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னாரு. ஏன்னா அவர் அடுத்தது கட் சொல்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி கவனிச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் இங்கே வந்து பேச வரும்போது கரெக்டாக கேட்குமா கேட்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க இப்போ இங்கிலீஷில் பேசுறதுனால அந்த பிரச்சனை இல்லை. தமிழில் பேசுகிறதுனா தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா தப்பு வருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை. இப்போ நான் இங்கிலீஷில் பேசுனா நான் கொஞ்சம் யோசிப்பேன்ல, அது மாதிரி அவங்க தமிழில் பேசுனா அவங்க அப்படி. ஸோ இப்போ ஸ்ரீநாத்தோட ஒர்க் பண்ணும்போதும் அதெல்லாம் அது முக்கியமான இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி கேரக்டரு. ஸோ அவர் கூட நடிக்கும்போதும் அவர் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தவர். நிறைய பேர் இப்போ டைரக்ஷன் பண்ணுறவங்கெல்லாம் ஆக்டிங்லேயே வந்துட்டாங்க இல்லை, கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆமாம், போனோமா ஏதோ வசனம் பேசணுமா ஏதோ கொடுத்தாங்களா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி. இது எப்போ கதை எழுதி அதை வந்து கஷ்டப்பட்டு லொக்கேஷன் எல்லாம் போய் பார்த்து அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டுகளை செலக்ட் பண்ணி இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஓ நம்ம தான் இதெல்லாம் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ அது வேலை மாதிரி தெரியல, அதனால் வந்து எனக்கு கஷ்டப்பட்டோங்கிறதே ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போ வந்து எல்லோரும் சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் இன்னொரு காமெடி கூட நடந்தது. நம்ம பாவா செல்லத்துறை இருக்கார், கதை சொல்லி எல்லாம் டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்களே, அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். நேற்று யாரோ ஒரு நண்பர் வந்தப்போ அவரை பற்றி பேசும்போது அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா கதை சொல்கிறாரு அவர். அது என்னென்னா அதில் சிறப்பம்சம் என்னென்னா, எல்லோரும் எல்லா கதையும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம். எல்லோரும் எல்லா புக்கும் வாங்கி எல்லா கதையும் படிச்சிட முடியாது. ஆனால் நல்ல ரைட்டர்ஸு எழுதின நல்ல கதைகள் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி கதைகளாக செலக்ட் பண்ணி பாவா செல்லத்துறை வந்து அது ரெகுலராக வந்து அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஒரு 1/2 hour 45 minutes அவர் நேரேட் பண்ணும்போது நமக்கு உண்மையிலேயே அது மெயின் கதை என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கூட இப்படி இல்லாமல் அது நல்லா உள்வாங்கிட்டு அவர் சொல்கிறதுங்கிறது ரொம்ப நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவருக்கு நேற்று அவரை பற்றி பேசுனதுனால நீ ஃபோன் பண்ணார், பண்ணி நீங்கள் வரணும் சார் ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு, இங்கே நான் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்கேன், எல்லாருமே டிஸ்கஷனுக்கு வர்றாங்க அப்படின்னு. இல்லைங்க நானும் கூட கேள்விப்பட்டேன், பெரும்பாலும் ஆமாங்க
உங்கள் டேரக்டர்லேருந்து மிஸ்கின்லேருந்து எல்லோரும் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், என்னென்னா பாலு மகேந்திரா கடைசியில் இங்கே தான் சார், அவர் கல்லறையே இங்கே தான், அதனால் நீங்களும் ஒரு தடவை வரணும் சார். அது சொல்லிட்டு இதை சொல்லும்போது இன்னும் இவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி சிரிச்சுக்கிட்டேன். அவருடைய கதை சொல்கிறதுங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு புக்கு படிக்க முடியாதவங்கெல்லாம், இப்போ பொன்னியின் செல்வம் வந்து அதெல்லாம் அன்னைக்கு வந்து அந்த கதையை படிச்சுட்டு அப்புறம் இப்போ படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னோம்னா அந்த படத்துக்கு இன்னும் டெய்லி ஏதாவது ஒரு டிஸ்கஷன், நாங்கள் நந்தினி இருக்குதா இல்லையா, பலுவேட்டர் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு டெய்லி டிஸ்கஷன். அதில் இந்த இது பார்த்தோம்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். என்னென்ன யூடியூப்புகளில் வந்து பேசும்போது எங்கேயா ராமர் இருந்தார் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பித்தார்னா அவர் அதை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் பேப்பரை பார்த்தா 2000 கோடியில் ராமர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க பேப்பரில் வந்துட்டு. இது மாதிரி ஒவ்வொன்றும் ஆரியர் என்ன இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு எதை நம்புறது எது நம்பலை அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் வந்து, ஏன்னா அவங்கவுங்க ஆர்குமெண்ட் அவ்வளோ கரெக்டாக இருக்கும். ஆனால் எல்லோரும் வந்து என்னென்னா இந்த இதை போய் சீரடி தானே அங்கே போய் இப்போ அந்த அகழ்வாரை அது பண்ணதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு நல்ல நமக்கு பழசு என்ன, நாம் பூர்வீகம் என்ன, மனிதனுடைய பூர்வீகம் என்ன, தமிழனுடைய பூர்வீகம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் ஒரு அலர்ட்னஸ் எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க. அதனால் நிறைய பேர் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வரலாற்று வல்லுநர்கள் அவங்க இவங்கெல்லாம் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல எஜுகேஷனாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாமே தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரங்கள். இந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஆளுகளுக்கு சான்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது, அந்த எல்லாருக்குமே புதுமுகங்கள் வந்தானா அவங்கள வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து சான்ஸ் கிடைக்கிறது. இதெல்லாம் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மற்ற இண்டஸ்ட்ரீஸில் நடக்குது, ஆனால் அதிகமாக வந்து நடக்கிறதுங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான். ஏன்னா இது நிறைய பேர் வந்து அது வந்து என்கிட்டயே கேட்டிருக்காங்க, நிறைய பேர்த்துக்கு நானும் சொல்லியிருக்கேன். அந்தளவுக்கு தமிழில் வந்து ப்ரொடியூசர்ஸ் வர்றதும் சரி, டைரக்டர்ஸு நியூ ஃபேஸஸாக நடிக்க வர்றவங்கெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா டெக்னீஷியன்ஸ் இவருக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இதில் யார் ராம்தேவ் எழுதி இயக்குனவர், இணை தயாரிப்பாளர்கள் ஞானோதயா, டாக்டர் ராஜகோபாலன், அப்புறம் சாந்தி ராஜகோபாலன். அவ்வளோதானா? நிறைய பேர் நான் மீட் பண்ண மாதிரி இருந்தது. சார் ஆக்டர். அப்படியா? ஆக்டரா? ஐஜி இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் நடித்தாங்களே? இல்லை சார். தயாரிப்பாளர் இல்லையா அவங்கெல்லாம்? சரி சரி சரி. ஸோ எடிட்டர் துர்கா, இசை வந்து வேணுசங்கர், கேமரா மணிவன், பிரகதீஷ் ரகு, டிசைனர். ஸோ எல்லாருமே வந்து அவர் ராம்தேவ் ஆல்ரெடி எத்தனை படம் பண்ணி ஒரு படமா ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து நம்ம சொன்ன மாதிரி அவர் எல்லாத்துக்கிட்டையும் போய் பேசி அவரே எல்லா வேலையும் ப்ரொடக்ஷன் வேலையிலேருந்து எல்லா வேலையும் அவரே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் இத்தனை பேர்த்த வந்து சேர்த்த முடிஞ்சது. அப்புறம் ரெண்டாவது இதில் ரொம்ப அவரை வந்து பாராட்ட வேண்டிய ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, படம் எடுக்கிறது ரொம்ப சிரமப்படுவாங்க, ஆளை பிடிக்கிறது. அப்புறம் படம் எடுத்துட்டு அதை ரிலீஸு கொண்டு வர்றது இருக்க, அது அதை விட பெரிய கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் தேக்கமாக நிற்கிது. இப்போ பாருங்கள், ஆடியோ ஃபங்க்ஷன் வர்றதுக்கு முன்னாலேயே பேப்பரில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, இதில் போட்டிருக்காரு தெரிக்க விடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தேதியெல்லாம் போட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சுல்ல. அதான் 29 ரிலீஸுங்கிறது கொடுத்துட்டாங்க. இப்போ ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு முன்னாலேயே அது பேப்பரில் பார்த்தோன்னே. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு விடாமுயற்சியாக இருந்து படத்தை தேட்டருக்கு எடுத்துகிட்டு வர்றது. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அட்லீஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையாவது கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற லெவலில் நிறைய பேர் இருந்துருக்காங்க. ஆனால் இவர் தேட்டரில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணி சிறப்பான முறையில் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக விடாமுயற்சி மட்டுமே இல்லாமல் அவர் சின்சியராக உழைப்பார்.
அது நான் சொன்ன கருத்து வேறுபாடுங்கிறது வேறு. ஆனால் அவங்க எடுத்துக்கிட்டதை அவங்க சின்சியராக எங்கள் டைரக்டர்கிட்டே அதான் நான் சொல்லுவேன். எங்கள் டைரக்டர் அவர் என்ன நினைக்கிறாரோ அது தீர்மானமாக போய் எடுக்கிறதுல இருப்பார். ரொம்ப சண்டை போட்டால் கூட சுமாரியா அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் அந்த 7 மணி கரெக்டாக ஷார்ட் வச்சு கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபி அடிக்கிற வேலையே இல்லாமல் வெயில் வரல ஏதாவது ஒன்று மழை வந்துருச்சுன்னா தான் சும்மா உட்காருவார் ஒழிய ஒரு நிமிஷம் கூட சும்மா உட்கார மாட்டார். ஸோ அவர்கிட்ட அந்த சின்சியாரிட்டிங்கிறது வந்து இத்தனை வருஷமாக அவருக்கு பேர் எடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அவர் அந்த ஆரம்ப காலத்துலேருந்து உழைச்ச உழைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கெல்லாம் நினச்சி பார்த்தோம்னு சொன்னோம்னா அது ஒரு மிரக்கலான சமாச்சாரம். ஒரு 27 நாளில் படம் முடிக்கிறது, கம்மியான பட்ஜெட்டில் படம் முடிக்கிறது அப்படிங்கிற இப்போல்லாம் எத்தனையோ கோடிகள் கோடிகள் கோடிகள்னு போயிட்டு இருக்க வழியே. அவருடைய அம்மாவும் என்னுடைய அம்மாவும் ஒரே ஊர் பதிராஜா. அப்படியா? அலிநகரமா? என்னுடைய அம்மாவும் இவங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் ஒரே ஊர் அப்படின்னு சொன்னாங்க. அதான் எங்கள் டைரக்டர் அவர் பண்ண படங்கள் அதெல்லாம் நான் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்ததெல்லாம் வந்து இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னோம்னா எவ்வளோ தூரம் அவரெல்லாம் ஒர்க் பண்ணார், கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு செகண்டு கூட அவர் ஃப்ரீயாக வந்து சும்மா உட்கார்ந்ததே கிடையாது. அந்தளவுக்கு அவர் வந்து சின்சியராக வந்து ஒர்க் பண்ணார். அதே மாதிரி வந்து ராம்தேவும் அவர்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டாரு. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நினைக்கிறத கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக கடன்னு ஷார்ட்டெல்லாம் பிரித்து ரெடியாக வச்சுக்கிட்டு இருப்பார் எழுதி. அப்புறம் டக் 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 டக்குன்னு எடுத்து முடிச்சிடுவார். ஸோ எல்லோரும் 1 நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா, இவரை பொறுத்த வரைக்கும் 1 நாள் 2 நாள் 3 நாளே முடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா எல்லாம் ஆகலை இல்லை. ஸோ இது ஒரு பேப்பர் வந்திருக்கு. இல்லை உயர்நீதிமன்றம்னு என்னடா இது இவ்வளோ பெருசாக படிக்கிறதுக்கு ஏதோ இன்னும் டைலாக் முடியலையான்னு எனக்கு டவுட் வந்து. பிரியாவா தொகுத்து வழங்கினது அவங்க தமிழ் சுத்தமாக பேசி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பத்திரிகையாளர் நண்பர்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் எழுதுவீங்க. என் படத்துக்கே நான் கேட்க மாட்டேன். படம் பார்த்ததுக்கப்புறம் நான் அங்கே அப்போல்லாம் மீட்டிங் படம் முடிஞ்சுன்னு நாங்கள்லாம் மீட் பண்ணிக்குவோம். அங்கே சினிமாவை பற்றி பேச வேணான்றோம், படத்தை பற்றி பேசாதீங்க, ஜென்ரலாக ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பாட்டு ஹிட் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கேசட் வாங்கி ஆடியோ அது பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. சிக்னல் நின்றுருப்போம், பக்கத்து காரில் வந்து பாடிக்கிட்டு இருக்கோம். டீ கடையில் எங்கேயாவது போய் சாப்பிட்லான்னு போனால் அங்கே பாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பாட்டு ஹிட் ஆகிறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாங்கி பார்க்கணுங்கிறது இல்லை, அதே எங்கே வேணாலும் பாடிக்கிட்டு இருக்கும், நம்ம காதில் விழுந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்து அவங்க நினைக்கிறத அவங்களுக்கு ஜென்ரலாக என்ன தோணுதோ அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டுன்னு அவங்கவுங்க ஆங்கிள் எழுதுவாங்க. இப்போ நான் சொன்ன அந்த 10 பேருக்கெல்லாம் அந்த நேம் வந்ததுக்கெல்லாம் காரணம் இவங்க விமர்சனங்கள் எல்லாம் வந்து எல்லா பத்திரிகையிலையும் நான் படிக்கும்போது எல்லாருமே ஓரளவுக்கு முன்ன பின்ன இல்லை பெருசாக, ஓரளவுக்கு எல்லாருமே அவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு ஜனங்களும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தமிழ் ஆடியன்ஸுக்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான். இது புதுசுன்னா கூட பரவாயில்லன்னு தேட்டருக்கு வந்து ஒரு தடவை பார்க்கலாமேன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மவுத் டாக் வந்ததுன்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கிட்ட போகும். ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற படங்கள் வந்து நிறைய அடுத்த லாங்குவேஜுக்கு வந்து நமக்கு போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நம்மெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம். ஸோ எல்லாத்துக்கும் புத்தாண்டுக்குள்ளே மறுபடியும் மீட் பண்ண போகிறோமா என்னென்னு தெரியல, ஃபங்க்ஷனுக்கு என்னென்னு தெரியல. மறுபடியும் நானும் வெளியூரெல்லாம் போக வேண்டிக்கிறதுனால அட்வான்ஸாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ராம்தேவ் அவர்களுக்கும் அவர் டீமுக்கும் அட்வான்ஸாக என்னுடைய நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் எங்களோட ஷேர் பண்ணதில் மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி சார். அடுத்ததாக இயக்குனர் ராம்தேவ் அவர்களை நன்றி உரை கூறுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நேரம் இல்லாதனால கொஞ்சம் நேரத்தில் பேசி முடிச்சிடுறேன். அதாவது மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி எங்களுக்கு இந்த படத்துக்கு 3ஆம் மனிதனுக்கு அவர் தான் ஒரு தேரோட்டம் மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவர் தான் கண்டிப்பாக இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுறாரு. அதுக்கு பிறகு நடிச்சிருக்காரு அப்படிங்கிறாரு. அதாவது நடிச்சிருக்கிறது ஏதாச்சும் நடந்த விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து நடிக்க வர்றாங்க, அவங்கள வந்து புதுமுகமாக போடலாம் அப்படின்னா ஆர்வம் தான் இருக்க ஒழிய நம்ம சொல்கிறத செய்ய மாட்டேங்கிறாங்க. சரி, இதுக்கு நம்மளே நடிச்சிட்டு போயிடலாம்,
ஏன்னா இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம போராடுறதை காட்டிலும் நம்மளே நடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து 5 பாலுக்கு 10 ரன் அடிக்கிறவன். ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் ஒரு ப்ரொடியூசராக ஒரு ரெண்டு பண்ணும்போதும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. அது மாதிரி படமும் பேர் தான் வாங்கியிருக்கே ஒழிய எனக்கு ஒன்றுமே வரல. எங்கள் அம்மா இப்போ வீட்டில் இருக்கிற ரேஷன் கார்டை கூட நான் வீட்டுக்கு போனால் ஒழிச்சு வச்சிடுறாங்க. ஏன்னா வந்து இதை கூட தூக்கிட்டு போய் அடமானம் வச்சுருவான் படத்துக்கு அப்படின்னு. அதனால் வந்து படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் முடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த ஞானோதயம் சார், ராஜகோபால் சாரை நான் நன்றி இப்போ கூறிக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது மேம், அதாவது இந்த படத்துக்கு அழகு சேர்க்கிறது சோனியா மேம். அதுக்கு பிறகு பிரணா வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேங்கிறதுல சந்தோஷப்படுறேன். ஸ்ரீநாத் சார் சொல்லவே வேணாம், அவர் விஜய் சாருடைய ஃப்ரெண்டு, இப்போ எனக்கும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவ்வளோ தூரம் ரிலீஸ் வரைக்கும் நேற்று முந்தானால கூட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கூட்டு போய் அறிமுகப்படுத்தி என்ன வழி சார் ஏது வழி சார்னு கூட இருந்தே உதவி பண்ணுறாரு. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறது, முடிந்த அளவு முயற்சி செய், முடியாததை இறைவன் செய்வான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாரையுமே பத்திரிகை ஊடக எல்லா நண்பர்களையும் ஒரு இறைவனாக பார்த்து நீங்கள் உதவுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். போட்டோ எடுத்துக்கொள்ள இருக்கிறார்கள். தயாரிப்பாளரான எல்லாம் வச்சு அதனால் கொஞ்சம் நேரத்தில் பேசி முடிச்சிடுறேன். வர்றீங்களா? இல்லை உங்கள் மேனேஜ் போட்டோ செஷன் முடிந்த பின்பு படக்குழுவினர் அனைவரும் சிறிது நேரம் அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பிரஸ் நண்பர்கள் தற்போது இந்த படம் பற்றிய கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். டைரக்டர் கிட்ட கேட்குங்க சார். உங்ககிட்டயே கேட்கலாம்ல, பாக்யராஜ் சார்த்தையே கேட்கலாம்ல. படத்தை பற்றி மெயினாக அவர்கிட்ட கேளுங்க. இல்லை இது மனிதன் அப்படின்னு வருது, நான் சிகப்பு மனிதன், ஸோ நாளைய மனிதன் அந்த மாதிரி வருது. இது 3ஆம் மனிதன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? அவர் சும்மா இருக்கார், சவுண்டு டப்பிங்கில் போயிட்டு இருக்கு சார். நீங்கள் என்ன அந்த நிக்கில் சதீஷ் அந்த வரிசையில் வர்றீங்களா? இல்லை உங்கள் மேனரிசம் எல்லாம் அதே மாதிரி இருந்தது சில விஷயங்கள்லாம். சார் லுக் இப்படி பாருங்கள், அப்படி பாருங்கள், லெஃப்ட் ரைட் பாருங்கள், அது இது. டைட்டிலெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சிமிலாரிட்டி எல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்து சிமிலாரிட்டி வர்றது உண்டு. இது வந்து அதான் நம்ம சொன்ன மாதிரி கேரக்டர் வந்து அவர் ஆரம்பிக்கும்போது வந்து ஒரு கதைக்கு ஒரு நல்ல ஒரு மேட்ரு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை அப்படி ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி எண்டு பண்ணும்போது கண்டுள்ளது. ஆனால் அந்த திரைக்கே பெருமை சேர்த்த ஒரு லேடிஸ் தாய்க்குளம் அப்படிங்கிறது வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு அக்கறை எடுத்துக்குவாங்க, குடும்பத்தில் எந்த அளவுக்கு பொறுப்பு எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அந்த பிரணா அவங்க வந்து நடித்தது அவங்களுக்கு அவங்க இதை மீறின ஒரு கேரக்டர். பட் அதை 2-3 கெட்டப்பில் நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் எல்லாருமே ஸ்ரீநாத், சோனியா இவங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன இது 1 நாள் 2 நாள் வேலைன்னா கூட அந்த 1 நாள் 2 நாள் வேலை வந்து படத்தில் தேவைப்படுற அளவுக்கு இருந்தது. அது நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, கமல் சார் இப்போது லேட்டஸ்ட்டாக கேஆர் சாரும் வந்து சின்ன படங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன படங்களுக்கு வந்து தேட்டரே கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா தேட்டர் வந்து அவ்வளோ பெரிய படங்கள் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போதே ஒரு ஷோ கிடைக்கிது பெரிய விஷயமா இருக்குது. இல்லைங்க, இங்கேயே நான் பல தடவை சொல்லியிருக்கேன். என்னன்னு சொன்னோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து பெரிய படங்கள் போடுறாங்கன்னா எல்லோருக்கும் வணக்கம். ரூல்ஸ் கொண்டு வரணும். அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இவங்கெல்லாம் ஒரு போராட்டம் பண்ணி அப்படி பண்ணால் தான் கரெக்டாக வருமோ ஒழிய இதை அவங்களா பார்த்துக்குவாங்க அவங்களா பண்ணிக்குவாங்கன்னு சொன்னோம்னா எப்படி சரியாக வரும்? நீ பார்த்துக்கோ நான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னா. அதனால் கவர்மெண்ட்டும் வந்து இல்லை சின்ன படங்களை என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன தயாரிப்பாளர்கள் சங்கம் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்துக்கிட்டு போய் நிற்கணும். போய் நின்னோம்னா 4 தேட்டரில் வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு படங்கள்லாம் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
சப்போஸ் டிக்கெட் கிடைக்கலன்னா சரி அடுத்த ஷோ புக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த வந்துட்டோமே எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சின்ன படம் ஒன்று இது எப்படி இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தோணும். நானெல்லாம் அப்படி டிக்கெட்டு கிடைக்காம ஃபஸ்ட்டு டே இரவு பகல் படமெல்லாம் அப்படி தான் போனேன். ஏதோ ஒரு படத்துக்குன்னு போனேன். அதை டிக்கெட்டு மத்தியானமாக சாயங்காலம் தான் கிடைக்கிச்சு. இதுதான் புதுசாக யாரோ நடிச்சிருக்காங்களே ஜோசப் தலியத்து என்னடா அது சிட்டாடல் அப்படின்ட்டு ஜெய்சங்கர் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக 100 days ஓடும் அப்படிங்கிற லெவலில் எனக்கு படம் பார்த்தோன்னுமே தோணுச்சு. அப்புறம் பார்த்தா ஜெய்சங்கர் பெரிய ஹீரோ வந்தார். எல்லாருமே அப்படி தான் புதுமுகம் அப்படின்னு சொல்லும்போது புதுசு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் முதல்ல. அது வந்து கவர்மெண்ட்டும் இவங்களுக்கு தான் ட்ரை பண்ணணும். மகாராஷ்டிராவில் இப்படி பண்ணியிருக்காங்க சார். இல்லைங்க, சினிமாவில் வந்து இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. வியாபார யுக்தி யார் வேணாலும் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா பழைய படங்கள் மறுபடியும் கொண்டு வந்து போடுறாங்கன்னு சொன்னோம்னா அதுவும் பெரிய ஆர்டிஸ்ட் படம் தான். அதுதான் வந்து மறுபடியும் ரிலீஸுக்கு வருது, ரீரிலீஸு. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு காம்ப்ளெக்ஸில் 4 ஓடுது அப்படின்னு சொன்னோம்னா நீ சின்ன படம் கம்பல்சரியாக போடணுன்னு ஒன்று கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னோம்னா அது போதும். இது வந்து சின்ன படங்கள் நடுவில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அது வந்து அந்த ப்ரொடியூசர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நடித்தவங்க எல்லாத்துக்குமே. இதில் வந்து இது ஏன் போடுறீங்க அது ஏன் போடுறீங்கன்னு நம்ம பார்க்குறத விட இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வரணும் அப்படிங்கிறத அது ஒரு சட்டம் மாதிரி கொண்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல வர்றேன். சார், சினிமாவில் இயக்குனர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்பப்போ சண்டை வருது, அது எல்லா காலத்தையும் நடக்கிறது தான். அப்படி இருக்கும்பொழுது எப்படி கேட்க முடியும்? கவர்மெண்ட் சில நேரங்களில் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் இல்லையா? இப்போ கலைஞர் 100ஆண்டு விழா கொண்டாடுறதுன்னு சொன்னோம்னா இதில் வந்து அவங்க சண்டை போட்டுருக்கோங்கிறதுக்காக நீ வந்து நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியும்? எல்லோரும் சேர்ந்து கலைஞர் என்னன்னு பார்க்கணும். அவர் ஆரம்ப காலத்துலேருந்து சினிமாவில் இருந்தவர். அவர் ஆரம்பத்தில் வந்து படத்தில் வந்து வசனங்கள் எழுதினவர், கதை வசனம் எழுதினவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரைட்டராக வந்து நம்ம பார்த்தா அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? சாருமே பார்க்குறதில்ல. அவருக்கு ஒரு மரியாதை செய்யணும் அப்படிங்கிறது எப்பவுமே அவங்கெல்லாம் என்ன சாதனை பண்ணாங்களோ அதை வந்து நம்ம வந்து மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது தெரியும். அவங்களுக்கு 100ஆண்டு விழா எடுக்கணும்னா அவர் என்ன வசனம் எழுதுறாருன்னு சொன்னோம்னா அப்போ தான் அவன் வந்து திருப்பி பார்ப்பான். பராசக்தி படமெல்லாம் அவர் என்ன டைலாக் எழுதினாரு என்னங்கிறதெல்லாம் திருப்பி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வருது. எங்கே நீங்கள் எங்கிட்ட மைக் கொடுத்துட்டு படத்தை பற்றி கேளுங்கன்னா என்ன கேட்பாங்க? டைரக்டர் சும்மான்னு இருக்காரு. டைரக்டர் சார் சொல்லுங்கள். உங்களுடைய பழைய படம் பெருசாக போல, ஆனால் பேச்சுகள் நல்லா இருந்துச்சு, படத்தை பற்றி பேச்சுகள் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு காரணம் நான் நேற்று ரிலீஸுக்காக ஒரு மேனேஜர் தியேட்டர் மேனேஜருக்கு பேசும்போது என்ன சார் பழைய படங்கள்லாம் போடுறீங்க, அவர் சார் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிறேன். பழைய படங்கள்லாம் போடுறீங்க, புது படங்களை வந்து நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அது மேனேஜர் சொல்கிறாரு. என்னங்க மொதல் தியேட்ரு டிக்கெட்டு விலை கம்மி பண்ண சொல்லுங்கள். மேனேஜரே சொல்கிறாரு டிக்கெட்டு விலை கம்மிங்க, 3 படம் போட்டோம் நல்ல வசூல். டிக்கெட்டு வந்து 600 டிக்கெட்டுங்கும் போது உள்ளே வந்து உக்காந்தா கண்டென்ட் வந்து 10 நிமிஷம் கூட உட்கார முடியலை, தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. ஒன்று கண்டென்ட்டை நல்லா கொடுங்க. நானாக இருந்தாலும் சரி 200 படம் 300 படம் நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் கண்டென்ட் இருந்தால் தான் உட்காடுறாங்க. 200 கொடுத்து போட்டு ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார முடியலைன்னா கடுப்பாக மாட்டானா? அதனால் பழைய படம் 3 நல்லா இருக்குது, அவனுக்கு ஒரு 50 ரூபா 4 பாட்டு இருக்குது ரசிக்கிறதுக்கு அப்படின்ட்டு வந்து பார்க்குறாங்க. புது படங்கள் ரிலீஸ் ஆகி முதல் ஷோவில் 10 பேர் வந்துட்டு அடுத்த ஷோவுக்கு ஓட்ட முடியலை. நாங்கள் ஐயாட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் உங்கள் டைரக்டருக்கு உங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நல்ல கண்டென்ட் கொடுக்க சொல்லுங்கள். தேட்டரை நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதே தான் எனக்கும் அதே தான். கண்டென்ட் நல்லா இல்லைன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி, இப்போ இந்த படத்துக்கு எத்தனை தேட்டர் ஒதுக்கியிருக்காங்க? எனக்கே தெரியலை, கடவுள் தான் காப்பாற்றணும். எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கேன். நேற்று கூட ஒரு போட்டாச்சு, ஆனாலும் கடவுள் காப்பாற்றுவார். அதான் இறைவனா, அதாவது முடிந்ததை முயற்சி முடியாத இறைவன் செய்வான். அதான் நீங்களும் ஒரு கடவுள் தான், தியேட்டர் அதிபர்கள் அவங்களும் கடவுள் தான். அதான் வேற ஒன்றுமே சொல்ல முடியல. சோனியாஜி, உங்ககிட்ட தான் நீங்கள் ஃபீல்டுக்கு வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு, ஆனால் இன்னமும் ஆங்கிலம் சொல்லிட்டு இருக்காங்களே, உங்களை ஆங்கிலத்தில் தான் மேனேஜ் பண்ணுறாங்க அவங்க பேசுகிறதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்களே.
தமிழில் நீங்கள் பேசாமல் ஆங்கிலத்தில் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்க, நடிக்கிறதெல்லாம் தமிழில் பேசும்போது பிக்கப் பண்ணி நடிச்சிடுறாங்க. நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஃப்ளோவாக பேசுறது அப்படிங்கிறது இருக்கல பேச முடியும். இன்னொரு பாஷைங்கும் போது அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து கற்றுக்கிட்டு தான் இது பண்ணி ஆகணும். ப்ராமிட் பண்ணி பண்ணும்போதும் கரெக்டாக கேட்டு பண்ணிடுறாங்க. அதனால் சில பேர்த்துக்கு வந்து சில அவங்கவுங்க தாய்மொழி தவிர்த்து வேறு ஏதாவது பேசுகிறது எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்குது. இப்போ என்னையே கேட்பாங்க எல்லோரும், என்ன கோயம்புத்தூர் கொங்கு நாட்டு பாஷை மாறாது, என்ன பண்ண முடியாது. ஸோ நான் பேச ஆரம்பிச்சுன்னுமே கோயம்புத்தூருங்கிறது ஈஸியாக தெரியும். அது சினிமாவில் நான் என்ன மாற்றணும்னு நினச்சா கூட, பட் எல்லாம் ரசிக்கிறாங்கும் போது ஓகே அதையே பண்ணிட்டு போயிடுவோம். அதையே நம்ம விஷப்பரிச்சியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதில்ல. அனைவருக்கும் நன்றி.